ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 12 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 8 மணி 7:50 தான் ஆகுது. 12 மணி இன் டைம் ரூட்டு போட்டிருக்காங்க. 10:30 மணிக்கு பெரம்பூரில் இருக்கணும். இப்போ நான் இருக்கிறது எண்ணூர். ஆனால் பெரம்பூர் பிக்கப்பு WDC பெருங்குடி ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓலோ ஊபர் எதனா அவுட் பண்ணி ஏதாவது பெரம்பூருக்கு ஏதாவது ரூட் எடுத்துன்னு போய்ட்டு அதில் ஒரு 300 ஒரு 350 ஏதாவது சிஎன்ஜி செலவுக்காக இருக்குன்னு சொல்லி வேகன் போட்டு வச்சுருக்கேன். ஊபரும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ரேபிட்டோவும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் ரூட்டு வரல. ஒரு 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரூட் வந்தால் ஏதாவது எடுப்போம். அதுவும் அந்த பக்கமாக ரூட் வந்தால் தான் எடுக்க முடியும். வேறு எங்கேயாவது ரூட் வந்ததுன்னா அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெனால்ட்டி போடுவாங்க. அமேசான் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில் சாப்பிட்டாச்சு, சாம்பார் சாதம் காலையில் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் தயிர் சாதம் கட்டியாச்சு. அது இல்லாமல் இப்போது லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே கீரை அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 12 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 8 மணி 7:50 தான் ஆகுது. 12 மணி இன் டைம் ரூட்டு போட்டிருக்காங்க. 10:30 மணிக்கு பெரம்பூரில் இருக்கணும். இப்போ நான் இருக்கிறது எண்ணூர். ஆனால் பெரம்பூர் பிக்கப்பு WDC பெருங்குடி ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓலோ ஊபர் எதனா அவுட் பண்ணி ஏதாவது பெரம்பூருக்கு ஏதாவது ரூட் எடுத்துன்னு போய்ட்டு அதில் ஒரு 300 ஒரு 350 ஏதாவது சிஎன்ஜி செலவுக்காக இருக்குன்னு சொல்லி வேகன் போட்டு வச்சுருக்கேன். ஊபரும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ரேபிட்டோவும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் ரூட்டு வரல. ஒரு 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரூட் வந்தால் ஏதாவது எடுப்போம். அதுவும் அந்த பக்கமாக ரூட் வந்தால் தான் எடுக்க முடியும். வேறு எங்கேயாவது ரூட் வந்ததுன்னா அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெனால்ட்டி போடுவாங்க. அமேசான் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில் சாப்பிட்டாச்சு, சாம்பார் சாதம் காலையில் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் தயிர் சாதம் கட்டியாச்சு. அது இல்லாமல் இப்போது லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே கீரை அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 12 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 8 மணி 7:50 தான் ஆகுது. 12 மணி இன் டைம் ரூட்டு போட்டிருக்காங்க. 10:30 மணிக்கு பெரம்பூரில் இருக்கணும். இப்போ நான் இருக்கிறது எண்ணூர். ஆனால் பெரம்பூர் பிக்கப்பு WDC பெருங்குடி ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓலோ ஊபர் எதனா அவுட் பண்ணி ஏதாவது பெரம்பூருக்கு ஏதாவது ரூட் எடுத்துன்னு போய்ட்டு அதில் ஒரு 300 ஒரு 350 ஏதாவது சிஎன்ஜி செலவுக்காக இருக்குன்னு சொல்லி வேகன் போட்டு வச்சுருக்கேன். ஊபரும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ரேபிட்டோவும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் ரூட்டு வரல. ஒரு 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரூட் வந்தால் ஏதாவது எடுப்போம். அதுவும் அந்த பக்கமாக ரூட் வந்தால் தான் எடுக்க முடியும். வேறு எங்கேயாவது ரூட் வந்ததுன்னா அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெனால்ட்டி போடுவாங்க. அமேசான் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில் சாப்பிட்டாச்சு, சாம்பார் சாதம் காலையில் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் தயிர் சாதம் கட்டியாச்சு. அது இல்லாமல் இப்போது லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே கீரை அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, நம்ம வீடு தான் அது. இப்போ வீட்டிலேருந்து வெளியே கிளம்பியாச்சு டியூட்டிக்காக. ஓலோ ஊபர் இன்னும் ரூட் எதுவும் வரல. ஓகே, வண்டியெலாம் கழுவி நமக்கு BMW மாதிரி இந்த கார் என்னோடய சுச்சுவேஷனுக்கு இது எனக்கு ஒரு BMW ஆடி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஜாக்வார் கார் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, இதுதான் என்னோடய கார்.
இந்த முழுக்க வீடியோஸில் எனக்கு வீடியோ ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த கார் தான் எனக்கு துணையாக இருக்க போகுது. சரிங்களா? ஸ்விஃப்ட் டிசைர் டூரியஸ் மாடல் 18CA1391 பார்த்தீங்கன்னா 8:05 ஆச்சு. இது வரைக்கும் ஏதோ ரூட் வரல. சரி, பக்கத்தில் ஒரு லிஃப்ட் கேட்னு ஒரு ஏரியா இருக்குது. சரி, அந்த ஏரியாவை பக்கம் போகலாம், ஏதாவது ரூட் வருதான்றதை செக் பண்ணுவோம். ஏன்னா இப்போது நமக்கு 10-20 பாயிண்ட் அப்படின்னும்போது ஒரு 9 மணி வரைக்கும் இங்கே பார்த்துட்டு ரூட் வரலன்னா கிளம்பிடணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. சரி, ஒரு 9 மணி வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லிஃப்ட் கேட் அந்த பக்கம் போய்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிளம்பிட்டோம். எவ்வளோ அழகாக பார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா? 2 வீலரை நடு ரோட்டில் தெருவில் பார்க் பண்ணிவிட்டு கடைக்கு போயிருக்காரு. இப்படியும் சில மக்கள் இருக்கிறாங்க. இப்போது லிஃப்ட் கேட்டுன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக இப்போ 8:11 காலையில். போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 9 மணிக்குள்ளே ரூட்டு, அதாவது பெரம்பூர், கொளத்தூர் அந்த மாதிரி சைடில் ரூட் வந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் வரலன்னா நேராக அமேசான் ரூட் எடுக்கிறதுக்கு GKM காலனி அப்படின்ற இடத்துல வந்து பிக்கப் பண்ணோம். அங்கே கிளம்பிட வேண்டியதான். ஓகே, லிஃப்ட் கேட்டுன்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். 8:45 வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு, எதுவும் ரூட்டு வரல. சரி, ஓகே, நம்ம GKM காலனி கிளம்பிடலாம். அங்கே 10:20க்கு பாயிண்டில் இருக்கணும். அதனால் இப்போ நம்ம கிளம்புறது பெட்டர். ஓகே, ஏன்னா ரூட்டு வரல, அதை நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட். ஓகே, இப்போது GKM காலனி போயிட்டுருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஓலா, ஊபர் ரெண்டுமே வந்து ஆனில் தான் இருக்குது. ஏதாவது சப்போஸ் அந்த வேலை ஏதாவது ரூட் வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து மைண்ட் செட்டில் அப்படியே ஆன்லேயே வச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஏதாவது நியர்பை ஏதாவது வருதா பார்க்கலாம், ரூட் வருதான்னு பார்ப்போம். ஒரு டாக்ஸி டிரைவர் நிற்கிறாரு, என்ன பிரச்சனை தெரில. என்னோடய பிளான் என்னென்னா, இப்போ 12 மணிக்கு அங்கே என் டைம் அமேசான் போகிறோம். அடுத்து ப்ரீமியர் ராமானுஜம் ஐடி பார்க்கில் அடுத்து இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 கம்பெனியில் ஓட்டுறேன். எனக்கு அமேசானில் 2 ரூட்டு, அந்த கம்பெனியில் ஒரு 3 ரூட்டு, டோட்டலாக ஒரு 5 ரூட்டு. அதுதான் என்னோடய பிளானு. ஆனால் இன்றைக்கி 12 மணி இன் டைம் நான் போகிறதுனால அமேசானில் வந்து 2:30 மணி தான் ரூட் கொடுப்பாங்க. அப்போ 2:30, அதுக்கப்புறம் 5, அப்புறம் 7 மணிக்கு அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி 4 ரூட் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்றது
பார்க்கலாம். அங்கே நமக்கு ரூட்டு கொடுக்குறது அசைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஷார்ட் ரூட்டாக இருந்தால் நம்ம ஒரு பிக்கப் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். லாங்காக கொடுத்துட்டாக்கா இன்னொரு கம்பெனி 2, அமேசானில் 2, 4 தான் எடுக்க முடியும். என்னோடய மைண்ட் செட்டில் 5 பிளானிங். ஆனால் எப்படி இது செட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஜோதி நகர் கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் கண்டெய்னர் தான் நிறைய போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஒர்க் ஷாப் இருக்கும். ரைட் சைடில் கண்டெய்னர்ஸ். இந்த ஆர் பார்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோடு இது. ஆர் பார்க்கு லோடிங் அன்லோடிங்க்கு வந்து மோஸ்ட்லி எல்லா கண்டெய்னருமே இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சம்டைம்ஸு ரொம்ப டிராஃபிக்லாம் மாட்டிக்குவோம். நைட் டைம்லாம் வெள்ளிக்கிழமை டைம்லாம் நைட் டைமில் அந்த ஜோதி நகர் பக்கம் ஒரு 10-11 மணிக்கு வந்தீங்கன்னா ரோடே பிளாக் பண்ணிட்டுருவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு போக முடியாது. அந்த மாதிரி ரோடு இது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரைட் சைடில் ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள் கண்டெய்னர். MFL டர்னிங் வந்துட்டோம். ஓகே, 120 ருபீஸ் இருக்குது ஃபாஸ்டாகில். ஓலா ஊபர் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. ரூட்டு வரல. பார்க்கலாம். மணி 9:02. இதுக்கப்புறம் ரூட்டு கரெக்டாக அந்த நம்ம பிக்கப் பண்ண போகிற பாயிண்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ராப் இருந்ததுன்னா ஓலா ஊபரில் டைமிங் கரெக்டாக இருக்கும் இந்த எம்ப்ளாயி பிக்கப் பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது ரூட்டு வந்தால் நம்ம அந்த ரூட்டு எடுக்க முடியாது ஓலா ஊபரில். பக்கத்தில் இன்னொரு 1/2 hour பார்த்துட்டு ஓலா ஊபர் ரெண்டையும் ஆஃப் பண்ணுற வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு நேராக அமேசான் எம்ப்ளாயை பிக்கப் பண்ண போயிட வேண்டியதான். டிரைவிங்கில் ரொம்ப கவனம் தேவைங்க. ஏன்னா எல்லோரும் ப்ராப்பராக ஓட்ட மாட்டாங்க. இதில் கற்றுக்கிறவங்க இருப்பாங்க. டச்சே இல்லாமல் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் டச்சே இருந்திருக்காது. இன்றைக்கி தான் அந்த கார் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல் வராது. ஆனால் ரோட்டில் போகிறவங்கள வச்சு இவங்க புது டிரைவர் இல்லை இவங்க கற்றுக்கிறவங்க இவங்க யார் எப்படி நம்ம கணிக்கவே முடியாது. அதனால் நம்ம எவ்வளோ சேஃபாக ஓட்டணுமோ அவ்வளோ சேஃபாக நம்ம ஓட்டிக்கணும். மற்றவங்க இடக்கூடமாக வந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த சென்னை சிட்டிக்குள்ளே ஓட்டவே முடியும். இங்கே மாதவரம் பிரிட்ஜ் ஏறுறவங்க இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ் ஸ்டாப் இருக்குது. ரெட்டேரி ஃப்ளைஓவர் ஏறுறோம். லெஃப்டில் போனால் உங்களுக்கு கொளத்தூர், பெரம்பூர், இந்த திருச்சிக்கு கீழே. ரைட்டில் போனீங்கன்னா இந்த பக்கம் ரைட்டில் போனால் அந்த சோரப்பேட்டு, புழல் அதில் போய் கனெக்ட் ஆகும். விநாயகபுரம் அப்படி போய் கனெக்ட் ஆகும். பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50. 10:20 தான் பாயிண்ட்டு, பிக்கப் பாயிண்ட்டு. ஓகே, நம்ம முன்னாடியே வந்தாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி வந்தாச்சு. எம்ப்ளாய் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் செகண்ட் டியூட்டி எங்கேருந்து எடுக்கிறோன்றது நான் சொல்கிறேன். அமேசான் கீழே பார்க்கிங்கில் டிரைவர்ஸ்க்கு என்ன வேணுமோ நம்ம ஸ்கேன் பண்ணி அதை பேர் பண்ணி எடுத்துக்கலாம். தாங்க அந்த ஒரு கம்பெனி ரூட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓலா ஊபர் போட்டு பார்த்தா ஒன்றும் ரூட்டு கிடைக்கல. சரி, அந்த வேறு கம்பெனி இப்போ சிட்டி பேங்க்குக்காக வந்திருக்கோம். ராமானுஜம் ஐடி பார்க் அதுக்கு வந்திருக்கோம்.
இப்போது அங்கே 2:30 மணிக்கு தான் வந்து ட்ராப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போது செகண்டு ரூட்டுக்காக பக்கத்தில் ராமானுஜம் ஐடி பார்க்னு ஒன்று இருக்குது, டைட்டில் பார்க்கு பக்கத்தில், அங்கே உள்ளே வந்துட்ருக்கோம். இப்போது பேஸ் 1க்கு போகணும். இங்கே எம்ப்ளாயோட கார்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக. பேஸ்மெண்ட்டு 1ல் தான் சிட்டி பேங்க்கோட கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம உள்ளே வந்ததை வந்து அவங்கக்கிட்ட ஒரு எம்ப்ளாய் பண்ணிடலாம், அது ஒரு சொல்லி வச்சுக்கலாம். ப்ரீமியரோட சூப்பர்வைசர்ஸ் யாரும் காணோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 1:08க்கு இங்கே உள்ளே வந்திருக்கோம். செகண்ட் டியூட்டிக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே இப்போது 2:30 மணிக்கு தான் நமக்கு வந்து ட்ராப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், லஞ்சை வந்து முடிச்சுக்கலாம். காலையில் தயிர் சாதம் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, லஞ்சு முடிச்சிட்டாக்கா ஒரு வேலை ஆயிரும். அங்கே அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அங்கே போட்டுக்கலாம். இங்கே வேஸ்ட் எடுத்தேன், வேண்டாம், அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே நின்றுட்டுருக்கிற வண்டிங்கெல்லாம் வந்து இப்போ 1:45 ட்ராப்புக்காக ரெடியாக நின்றுட்டுருக்கு. இந்த வண்டிங்கெல்லாம் இதெல்லாம் இந்த வண்டியெல்லாம் ரெடியாக நிற்கிது. இந்த சைட்டில் நிற்கிற வண்டிங்கெல்லாம் வந்து டியூட்டி அசைன் பண்ணாத வண்டிங்க. இந்த வண்டிங்கெல்லாம் வந்து 2:30, இது 2:45 அந்த மாதிரி இதுக்கு நிற்கிது. இப்போது நம்ம வண்டியும் இப்போது 2:45க்கு தான் வெயிட்டிங்கு. அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு அமேசானில் வாங்கியிருக்கேன், 20 ரூபா பாக்கெட். அது காரப்பூந்தி மிக்சர் 2 வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தயிர் சாதம் தான். தயிர் சாதம், தயிர் சாதம் நிறைய கட்டியிருக்கு. சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே, ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி லஞ்சு முடிச்சுட்டு அடுத்து 2:30 மணி டியூட்டி எடுத்துகிட்டு அப்புறம் என்னன்றதை நான் சொல்கிறேன். 2:30 மணி டியூட்டி கொடுக்குறாங்களா இல்லை 3:30 கொடுக்குறாங்களான்றது தெரியல, பார்ப்போம், வெயிட். ஓகே, இங்கே ரூட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வண்டிங்களுக்கு தான், இப்போ நான் புதுசாக ஜாயின் பண்ணதுனால அவங்க வண்டிங்களுக்கு தான் 1:45 2:45 ரூட் இருக்குது. இதோட 3:45 தான் உங்களுக்கு போட முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்கு ஓலா ஊப்பரே ஓட்டிகிட்டு போயிடலாம். நமக்கு அமேசானில் 2 ரூட்டு, இன்றைக்கி ஓலா ஊப்பரை அவுட் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு டிஎல்எஃப் கிளம்பிட்டோங்க. ஏன்னா இங்கே ராமானுஜத்தில் டியூட்டி இல்லை, 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2:45 வந்து அசைன் பண்ணியாச்சு, 3:45 தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. எங்கன்னா அங்கே வந்து எம்ப்ளாயி ரொம்ப அதிகம். இது ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ராமானுஜத்தை நான்
அமேசான் ஓட்டுறதுனால அமேசானுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர்லேயே ராமானுஜம் இருக்குது. நம்ம இங்கே டியூட்டி எடுத்துக்கலாம், அடுத்த டியூட்டி அமேசானில் எடுக்கணும்னா அமேசானில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பக்கமாக இருக்குன்றதுனால அப்படி பார்த்தேன். ஆனால் ரூட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சரி ஓகே ஒரு டிஎல்எஃப்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்து அதான் போரூர் தான் போயிட்டுருக்கேன். ஃபோன் பண்ணி கேட்டதில் 6:15 மயிலாப்பூரில் ஒரு பிக்கப் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் இருக்கிற இடத்துல பெருங்குடி பக்கத்தில் தான் மயிலாப்பூர் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரும். என்னென்னா 6:15 மணி இப்போ 2 மணி தான் ஆகுது. 6:15னா 3, 4, 5, 6 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகி அந்த ஒரு ரூட் எடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். நான் வரேன், நீங்கள் 3:45 எனக்கு எதாவது ட்ராப் போட்டு விடுங்க. 3:45 வேணால் நீங்கள் மயிலாப்பூர் பக்கமாக ஒரு ட்ராப் போடுங்க. 6 மணி வேணால் அந்த 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 பிக்கப் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ராப் ஒன்று போட்டு விடுங்க இந்த பக்கமாக அவனுக்கு கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போது நான் டிஎல்எஃப்க்கு போயிட்டுருக்கேன். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க அது. டிஎல்எஃப் கிட்ட போயிட்டோம். டிஎல்எஃப் கரெக்டாக அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. சைனிங் நடந்துட்டு இருக்கு. சைனிங் எந்தெந்த வண்டி எங்கே வேக்கண்டில் இருக்குது, எந்த வண்டி உள்ளே இருக்குன்றதை பார்த்து இங்கே சைன் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நான் கேட்டிருக்கேன் 6 மணி டைம் வந்து மயிலாப்பூரில் இருக்குது, இங்கேருந்து ஒரு ரூட் போட்டு விடுங்க மயிலாப்பூர் பக்கமாக. அப்படியே நான் அங்கேருந்து அந்த ரூட் எடுத்துன்னு வந்துடுறேன்னு கேட்டிருக்கேன். அது என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். 3:45 பிக்கப் வந்துருக்குதுங்க. சாரி 3:45 ட்ராப்பு. இங்கேருந்து டிஎல்எஃப்பில் பிக்கப் பண்ணி கொரட்டூர் ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் மாதாவரத்தில் போயிட்டு பிக்கப் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணணும். இங்கே ட்ராப் டைம் வந்து 7:30 இங்கே இன் டைம். இப்போ 3:45 பிக்கப் பண்ணி கொரட்டூரில் ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணிவிட்டு மாதாவரம் 6:30 மணி அங்கே பிக்கப் பண்ணி இங்கே 7:30 மணிக்கு வந்து இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணணும். 7:30 ட்ராப் முடித்தாக்கா இப்போ அமேசானில் ஒரு பிக்கப் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி காலையில். இப்போ நமக்கு டோட்டலாக நைட்டு 7:30 மணி வரைக்கும் 3 பிக்கப் எடுத்த மாதிரி, 3 ரூட் எடுத்த மாதிரி கணக்கு. இன்னும் ஒரு ரூட் இங்கே முடிச்சுட்டு 7:30 மணிக்கு இங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நேராக அமேசான் போயிட்டு பெருங்குடி அமேசான் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரூட்டு வீட்டு பக்கமாக திருவெச்சூர் வீட்டு பக்கமாக கட் ஆஃப் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான் பிளான். இன்றைக்கி வந்து 4 ரூட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது எப்படி அந்தந்த பிக்கப் எங்கெங்கே எப்படி எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா மணி 3:15. இப்போ டைம் 3:15. 3:45 இங்கேருந்து நம்ம எம்ப்ளாய் பிக்கப் பண்ணோம். ஓகே. ஓகே, ஒரு சுண்டல் ஒரு ஒரு கருப்பட்டி காஃபி சாப்பிட்டாச்சு. இங்கே ஆலப்பட்டியால் சாப்பிட்டாச்சு. டைம் இருக்குது. அப்புறம் வந்தாச்சு மாதாவரத்தில். கரெக்டாக அந்த எம்ப்ளாயோட வீட்டானதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு இங்கே இருக்கும். பிக்கப் பண்ணிவிட்டு டிஎல்எஃப் போரூர் டிஎல்எஃப் போனோம். அங்கே போனதுக்கப்புறமா அமேசான் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரூட்டு வீட்டு பக்கமாக எடுத்துகிட்டு போனோம். ஓகே, பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:54. 6 மணிக்கு வந்துடுவாங்க. 6 மணிக்கு இங்கே பிக்கப் டைம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 8:15. நம்ம டிஎல்எஃப்லேருந்து இப்போது பெருங்குடி அமேசானுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் இப்போது கட் ஆஃப் கடைசி டியூட்டி நம்ம திருவெச்சூர் பக்கமாக போட சொல்லி கேட்டிருக்கேன். 9 மணிக்கு போட சொன்ன, மணி 8:15 ஆகிடுச்சு. 8:15க்கெல்லாம் எல்லாம் பிக்கப் அசைன் பண்ணி வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க 9 மணி ட்ராப்புக்கு. டைம் இங்கே 8:15 ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இந்த டைடல் பார்க் கிட்ட செம்ம டிராஃபிக்காக இருக்குது. கண்டிப்பாக அப்போ 9 மணி ரூட்டு எடுக்க முடியாது. அப்போது 10 மணி தான். அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, பார்க்கலாம், அங்கே போய்ட்டு பார்ப்போம். அமேசான் வந்தாச்சுங்க. அமேசானோட பேஸ் 2க்கு போக போகிறோம். இப்போது அது எப்படி இருக்குன்ற காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அங்கே கேட்டில் ஒரு செக்கிங் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. உள்ளே விட்டதும் இங்கே செக்கிங் கிடையாது, இங்கே கேட் க்ளோஸ் ஆகிருக்கும். பார்த்து இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. எம்ப்ளாயோட கார் பார்க்கிங்லாம் லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக அந்த ரேக்கில் நிப்பாட்டுது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம B2 போகணும். இது B1 இது. B2 நேராக இருக்கு பாருங்க, எவ்வளோ கார்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா. அமேசான் ரூட் எடுக்கிறதுக்காக வந்த கார்ஸு இவங்க எல்லாமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க. அடுத்த ரூட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு ரூட்டு கேட்க வேண்டியதான். 9 மணிக்குள்ளவே வந்தாச்சு. 9 மணி ரூட்டு கிடைக்குமான்றது தெரியல. கரெக்டாக 8:34. இப்போது 9:15 ரூட்டு ஆல்ரெடி அசைன் பண்ணிகிட்ருப்பாங்க. சப்போஸ் அசைன் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஒரு ரூட்டு பெண்டிங்கில் இருந்தால் நமக்கு போட்டுருவாங்க. போய் என்னான்னு போய் கேட்டு வந்துடலாம். ரூட்டு வந்து 10 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, ஒரு பிஸ்கெட் பண்ணுவாங்க, பிஸ்கெட் பாக்கெட் தான். மணி இப்போது 9 மணி, 10 மணிக்கு தான் ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிஸ்கெட் சாப்பிட்டு 10 மணிக்கு ட்ராப் விட்டுட்டு வீட்டில் தான் போய் சாப்பிடணும் நைட் சாப்பாடு. ஏன்னா இங்கே நியர்பை ஹோட்டல்ஸ் வெளியே போகணும், கொஞ்சம் தூரம். அதனால் இன்றைக்கி நைட்டு டின்னரு லேட்டாக தான் சாப்பிடணும். ஓகே, பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணி, 11:15 ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது பெருங்குடி எஸ்கார்ட் ரூட்னா லேடிஸ் எம்ப்ளாயி. இங்கே எஸ்கார்டோட பிக்கப் பண்ணி நாங்கள் போய்ட்டு பெருங்குடியில் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் எஸ்கார்டை கூப்பிட்டு வந்து இங்கே ஆஃபீஸ்லேயே விடணும். அதுதான் அந்த ரூட்டு. பார்த்தாலும் 11:15 நம்ம பிக்கப் பண்ணி 11:45 எம்ப்ளாயி ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஒரு 4 மணி நேரம் 12,000. இங்கேவே 12 ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 1 மணி ஆகிடும். இன்றைக்கி 4 ரூட் எடுக்கிறதுக்கு காலையில் 10 மணி போல் வண்டி எடுத்து பார்த்தீங்களா, நைட்டு 12 மணிக்கு தான் முடியும் போல். அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கோட குழப்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மணி 11:35. 35. இப்போது அந்த பிக்கப்பு முடிஞ்சிருச்சு. இப்போது அமேசான் விட்டு வெளியே வந்துட்டேன். சரி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்து எண்ணூர் நம்ம வீடு. அவ்வளோ தூரம் எம்டியாக போகணுன்றதுனால
ஊபர், ஓலா, ரேபிட்டோ இதில் ஏதாவது ஆன் பண்ணலான்னு சொல்லி ஆன் பண்ணுறேன். ஏதாவது ரூட் வந்ததுன்னா ஒரு 300 400 ஏதாவது வந்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் எம்டியாக போகிறது. சரி பார்க்கலாம். ஓகே, நைட்டு சாப்பிட்லங்க. காலைல பிஸ்கட் பாக்கெட் மட்டும் சாப்பிட்டேன். இப்போ டைம் ஆகி போச்சு. ஒரு ரூட் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு போட்டிருந்தா வீட்டில் போய் சாப்பிட்ருக்கலாம். வீட்டில் மீன் குழம்புன்னு சொன்னாங்க. அதனால நான் வெளியில் சாப்பிட்ல. சரி எப்படியோ ரூட்டு போட்டுருவாங்க, சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா 11:15 11:30 வரைக்கும் எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்க வச்சிட்டாங்க. சரி ஓகே, அடுத்து என்ன ரூட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கா ஆந்தவே நம்ம எம்டியாக போயிட்டே இருப்போம். ஏதாவது ரூட்டு வந்தால் எடுப்போம், இல்லைனா அப்படியே வீட்டுக்கு எம்டியாக போய் ரொட்டி தான். ஏன்னா போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் மறுபடியும் 5 மணிக்கு வர வேண்டியது இருக்கும். அதனால் ஓகே, அதாங்க டிரைவர் லைஃபு. இப்போ நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 12 வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் 12:30 ஆகிடும். இப்போ கரெக்டாக 11:37. வீட்டுக்கு போக 12:30 ஆகிடும். படுக்க 1 மணி ஆகிடும். பார்த்திங்கன்னா மறுபடியும் 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சா தான் வந்து ரூட் எடுக்க முடியும். ஒரு 4 பிக்கப் ஓட்ட முடியும். இப்படி தாங்க போயிட்டுருக்கு டிரைவர் லைஃப். ஒரு சரியான தூக்கம் இருக்காது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது, எதையுமே யோசனை பண்ண முடியாது. அடுத்து இங்கே பிக்கப் பண்ணணும், அடுத்து பிக்கப் வரல என்ன பண்ணுறது, 8:30 போடுவாங்களா 9:00 போடுவாங்களா, அது யோசனை பண்ணணும். இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸபிளாக இருக்கவே இருக்காது. இதுதான் டிரைவர் லைஃப். ஓகேங்களா? இப்போ போயிட்டு பாருங்கள், படுத்து நிம்மதியாக தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது. சரி ஓகே, பாய். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 1 மணிங்க. கரெக்டாக 1 மணி, நைட்டு 1 மணி. இப்போது திருவெற்றியூர் வந்துட்டுருக்கோம். அந்த அமேசானில் வந்து அந்த ரூட்டு முடித்த உடனே, எஸ்கார்ட் ரூட்டு முடிஞ்சதும் அங்கேருந்து எம்டியாக வரணுமேனு சொல்லிட்டு வேக்கன் போட்டேன். கொஞ்சம் தூரம் அப்படியே எம்டியாகவே வந்துட்டேன். எதுவும் டியூட்டி வரல. லாங்காக டியூட்டி வந்தது. நம்ம திருவெற்றியூர் எண்ணூர் அந்த பக்கமாக ரூட் வரல. அப்புறம் கோபாலபுரம் அந்த ஜெமினி பிரிட்ஜுக்கு முன்னாடி அந்த தேனாம்பேட்டை கிட்ட வரும்போது ரூட் வந்தது. எங்கன்னா கோபாலபுரம் டு சோலை, அது ஆந்தவே நம்ம திருவெற்றியூர் ரோடு தான். அது ஒரு 210 காட்டிச்சு. ஒரு 250 கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாங்க. அதை ட்ராப் முடிச்சுட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வர வழியில் சிஎன்ஜி போட்டாச்சு. சிஎன்ஜி போட்டுட்டு இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 ரூட்டு ஓட்டியிருக்கேன், ப்ளஸ் ஒரு 250 ரூபா வந்து ரேபிட்டோவில் ஓட்டியிருக்கேன். இதுதான். இன்னும் சாப்பிடலை. வீட்டில் தான் போயிட்டு மீன் குழம்பு வச்சுருக்காங்களாம். போயிட்டு லைட்டாக சாப்பிட்டு 1 மணிக்கு லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போடுங்க. ஏன்னா வயிறு அப்படி ஒரு மாதிரி பிரட்டுற மாதிரி இருக்குது. வயிறு பிரட்டுது, வயிறு கில்லுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. 1:15 மணிங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மீன் குழம்புங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா 1:30 மணி கரெக்டாக. தெரியுது என்னன்னு தெரியல. பசங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. நைட்டு 1:30 மணிக்கு வந்து ஒய்ஃப் வந்து தோசை சுட்டு கொடுக்குறாங்க. அவங்க தூங்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி, அதுதான் டிரைவர் லைஃபே அப்படி தான்.